தர்மபுரம் ஆதீன மடாதிபதியை மிரட்டி பணம் கேட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் பாஜக நிர்வாகிகள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுல கேமரா வச்சிருக்காங்க, வீடியோ எடுத்திருக்காங்க. ஆட்டுக்குட்டி இருக்குல்ல, நம்ம பாஜக மாநில தலைவர், இவருக்கும் இந்த மேட்டருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்க மாதிரி, ஒரு லிங்க் இருக்க மாதிரி. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா என்ன கூப்பிடுங்க. பிரச்சனையா? யாராவது வருவாங்க சார், பணம் கொடுங்கன்னு உங்களை மிரட்டுவாங்க. அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவாங்கடா, நான் தான் வருவேன். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இந்த ஆதீனங்கள் இவர் மட்டும் இல்ல, மதுரையில ஒரு ஆதீனம் இருக்காப்ல. இந்த ஆதீனங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ பிஜேபியோட சொம்பு மாதிரி இல்ல, பிஜேபியினுடைய சொம்பாவே மாறிட்டாங்க. சொம்பு அடிக்கிறது வேற, பிஜேபிக்கு சொம்பாவே மாறுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த ஆதீனங்கள்லாம் கொஞ்ச காலங்களாக மாறி பிஜேபியின் சொம்புகளாகவே மாறிட்டாங்க. போலீஸ் கிளீசன் போன காலையில கடை இருக்காது, வெறும் தரதான் இருக்கும். ஒரே ஒரு பாம் 28 கிலோமீட்டர் க்ளோஸ். பிஜேபியினுடைய சொம்புகளா மாறுவதற்கு என்ன காரணம்? ஏதாவது காரணம் இருக்கணும்ல. அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. செங்கோல் கொடுக்கும் பொழுது அண்ணாமலை தான் ஏற்பாடு பண்ணி இங்க இருந்து பிளைட்ல கொண்டு போய் அங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சு, அப்ப 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வைக்கிறாரு அப்படின்னாக்கா, அப்ப அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள உள்ள ரூமுக்குள்ள எங்கெங்க கேமராக்களை வைக்க வேண்டும் என்று அண்ணாமலைக்கு தெரியாதா? அப்ப புரியல, இப்ப புரியுது. அப்படி வச்சு தானே கேட்டி ராகவனுடைய வீடியோவை எடுத்து வெளியிட்டாப்ல நம்ம அண்ணாமலை. உன்னோட வேலையை நாசம் பண்ணிட்டு ஆந்தி வேலை என்னோட வாழ்க்கையே மோசம் பண்ணிட்டாமா. அப்படித்தானே கர்நாடகாவில் உள்ள பல அமைச்சர்கள் பல எம்எல்ஏக்களோட வீடியோக்களை எடுத்து அந்த வீடியோக்களை பிஎல் சந்தோஷ் கொண்டு கொடுத்தாரு. இதே வேலையாத்தான் அலைகிறானா? இப்படி பல விஷயங்கள் இருக்கிறதுனால இப்ப அந்த ஹோட்டலுக்குள்ள அண்ணாமலையோட ஏன் கேமரா வச்சு எடுத்திருக்க முடியாது? இந்த வீட்டை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கான் தெரியுமா? அவன் போலீஸ்கார பாவா, அதனாலதான் நல்லவனா இருக்கான். யோ, அவனா நல்லவன்? போயா பூம் பூம் பாவா மட்டும் காலை அகட்டி வச்சிருந்தாரு, அண்டர்வேர்ல ஒரு ஆட்டோ பாம்பை சொரிய விட்டு இருப்பான். அப்ப அந்த ஆடியோ வீடியோ வச்சுதான் அண்ணாமலையோட சிஷ்யன் அகோரம் போன்றவர்கள் 20 கோடி ரூபாய் கொடுன்னு சொல்லி மிரட்டிருக்க கூடாது, ஏன் இதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லி கேட்டோம் இல்லைங்களா? அப்ப இவ்வளவு நெருக்கடிகள் இருக்கும் பொழுது ஏன் பிஜேபியை இந்த ஆதீனம் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கணும்? வீக்னஸ் வெளியே உனக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. நீ யாராட்ட வாங்கினா என்னென்ன பண்ணேங்கிற பூரா வீடியோல படம் எடுத்தாச்சு, வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ். ஆமா, இப்ப ஆதீனங்கள் சைவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள். ஏன்னா மடம் சைவம், நாங்க இந்துக்கள் அல்ல. இவங்க தன்னை சைவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள். இவங்க பாருங்கள் இந்துக்களே அப்படின்னு சொல்றவங்க. இப்ப அடிப்படையில இடிக்கும் பொழுது எப்படி இவங்களால ஒன்னா சேர்ந்து பயணிக்க முடியும்? அப்ப எங்கேயோ இடிக்குது இல்ல, எங்கேயோ கேமரா வச்சிருப்பாங்க, ஆடியோ வீடியோ இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்ல? வீடியோ வெளியிட்டவங்கள கைது பண்ணணும். வீடியோ 30 நிமிஷம் வீடியோ 30 நிமிஷம் வீடியோ கால்ல அந்த வீடியோ போடுவீங்களா? கேவலமா ஒரு வீடியோ வந்திருக்கு. வீடியோ வந்திருக்கு. வீடியோஸ் பரவிக்கிட்டு இருக்கே ஊர் பூரா யூடியூப்ல. ஏதோ ஒண்ணு மாத்து வீடியோவா ஏகப்பட்ட வீடியோ இருக்கு ப்ளே பண்ணி விட்டுருவேன். ரியல் வீடியோவானே தெரியாதா? ஐயோ அதான் பிஜேபி வார்ம் அப் ஆயிடுச்சு. இப்பதான் வார்ம் அப் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குன்னா ஒரே ஒரு மனிதர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் காரணம், வேறு யாரும் கிடையாதுங்க. எப்படி நாங்க ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டி போராட்டம் பண்ணி ஜல்லிக்கட்டை காப்பாத்துனா இந்த நாயாலதான் ஜல்லிக்கட்டு இருக்கா? காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டை மறுபடியும் நமக்கு திருப்பி அளித்த நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காளை அதை ஐயா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆளு மயிறு, உனக்கு மாநில தலைவர் பதவி வேற. ஐபிஎஸ் நீ அரசு தெரியுமா, டிஸ்ட்ரிக்ட் தெரியுமா, டேட்டா தெரியுமா, ஒரு மண்ணு தெரியாது, கண்டனையும் பேசுற மூட் இருக்க மாட்டியா நீ? ஏய் அடியே, ஒரு பாஜக காரனே கை நீட்டி அடிக்கிறியா நீ? கஞ்சா வச்சு கலாட்டாவா பண்ற நீ? ஐயோ கோமியம் குடிச்சிட்டு போதில தெரியாம பேசிட்டாங்க, அடிக்காதங்க, விட்டுருக்கா. உன்னெல்லாம் அடிச்சது தப்பு, தூக்கி போட்டு கொல்லணும். இங்க வந்துட்டாரு ஜி, வாங்க. ஆரம்பிச்சலாம் ஜி. கூட்டம் எப்படி கரெக்ட் இருக்கேன்?
கஷ்டப்பட்டு கத்திருக்கேன் ஜி. சத்தெல்லாம் ஓகே, ஆனா கூட்டம் கம்மியா இருக்கடா. கம்மியா இருக்கா? நீ கொடுத்த காசு பத்தாம உன் மனச குளிர வைக்கிறதுக்காண்டி கந்தி வெட்டிக்கு 500 அவங்க கூப்பிட்டு தெரியுமா உனக்கு? ஆனா எண்ணிக்கை கம்மியா இருக்க. கம்மியா தாண்டி இருக்கான். போன இடத்துல 4,000 லோடு இருந்துச்சு, 3,000 லோடு வந்து அரசியல்வாதி கொண்டு போயிட்டா, மிச்சம் 1,000 லோட கொண்டாந்து நீ கொட்டியிருக்கேன். இதுக்கு மேல எவன் செய்வான்? எனக்கு 3 டவுட். என்னது? ஃபர்ஸ்ட் டவுட், எப்படி நம்மளுக்கு இவ்வளவு கூட்டம் வந்துச்சு? இந்த கூட்டத்தை கூட்டப்பட்ட கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். ரெண்டாவது டவுட், அந்த 4 கேரக்டர் நான் அடிக்கடி எங்கேயோ பார்த்திருக்கு. இங்க வருது, இங்க வரல. ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்குற? சோத்த திங்கிறியா இல்ல சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? ஒரு மனுஷனை நிம்மதியா தொழில் பண்ண விடுங்களா? இல்லனே அப்படிலாம் என்ன பேச வச்சிராதீங்க. மூணாவது டவுட், நீ ஏன் திருப்பூர்ல கூட்டம் வச்ச? சென்னையிலே தானே நடைபயணம் முடிஞ்சிச்சு, நட்டா கூட அனுப்பி விட்டனே. ஆனா நீ ஏன் சம்பந்தம் இல்லாம திருப்பூர்ல வைக்கிற? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான். திருப்பூர்ல எதுக்கு வச்சா சொன்னா எதுவும் நினைச்சுக்க மாட்டீங்களே. இந்த வட மாநிலத்துல வேலை பாக்குறவங்க இங்கதான் அதிகம். ஒரு நாள் சம்பளம் கொடுத்தா வந்து ஒரு நாள் முழுக்க நிப்பாங்க. ஆனா நம்ம ஆளுங்க வந்து 1000 ரூபாய் கோட்டரு கோழி பிரியாணி அப்படி 2000 ரூபாய் அதிகம் ரொம்ப செலவாகுது. அதனாலதான். வணக்கம் சிஎம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே. We want drug free Tamil Nadu. From the day you have become the chief minister until date, the Tamil Nadu government and Tamil Nadu police and DMK party are blindfolded against drug peddlers. Tamil Nadu has become the hub for drugs. And what you are doing? You are doing nothing. And your own party people are smuggling the drugs. Dangerous drugs, which destroy the life of youngsters. It is unfortunate that Tamil Nadu has become the hub for drugs. You are putting so many fake cases against me, and even now you have given a oral instruction to the Tamil Nadu police to put as many fake cases against me. I am not afraid of that. I will face it. I am a BJP Karyakarta, and I am very sure that my party will save me. CM Stalin sir, it is the time to act against these drug peddlers and smugglers. It is very important to save our Tamil Nadu. Let's join hands. Let's join together. We can do it. Jai Hind. நாங்க அடிச்சாதான் நீ ஆட முடியும். என்னன்னு இது? தமிழ்நாடு கஞ்சா நாடு ஆயிடுச்சுங்க. குஜராத்ல இருந்து வருதுங்க. குஜராத்ல இருந்து போர்ட்ல இருந்து வருதுங்க போதை பொருள். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரீங்களா? மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீ? யாருக்கும் பேட்டி கிடையாது, ஒண்ணு கிடையாது. போய் சொல்லுங்களா? இந்த சங்கிங்க புனித நதின்னு சொல்லிட்டு இருக்க கங்கை நதிய குளிக்க தகுதியே இல்லாத இடம்னு தேசிய பசுமை தீர்ப்பாயம் சொல்லிருக்காங்க. காரணம், ஒரு நாளைக்கு 258 மில்லியன் லிட்டர் கழிவு நீர் நேரடியாவே கங்கை ஆத்துல கலக்குதுன்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. உங்க சங்கித்தனத்துக்கு கோமியமும் கங்கையும் புனிதமா இருக்கலாம், ஆனா சயின்ஸ்க்கு அப்படி இல்ல ராஜா. சரி, இப்ப மேட்டர் என்னன்னா, நமாமி கங்கா ப்ரோக்ராம் அப்படின்ற திட்டத்துக்கு கீழே இந்த கங்கை நதியை எல்லாம் சுத்தம் பண்றதுக்கு 20,000 கோடி ஒதுக்குறோம்னு ஆரம்பிச்சு 37,395 கோடியை செலவு பண்ணிருக்கோம்னு கணக்கு காட்டிருக்காங்க. ஆனா அத்தனை கோடியும் என்ன ஆச்சுன்னு இப்ப வரைக்கும் எப்பவும் போல தெரியல. ஏண்டா புனிதம் புனிதம்னு சொல்றீங்க, அதுக்காக செலவு பண்ணி சுத்தம் பண்ண மாட்டீங்களா? அதுலயும் 1000 கோடி கணக்குல தான் ஊழல் பண்ணுவீங்களா? ஆனா ஒண்ணுடா, இந்து மதம், இந்து கடவுள், இந்து புனித தலம் எதுவா இருந்தாலும் அதை வச்சு நல்லா சம்பாதிக்கிறீங்க, பெருசா கொள்ளடிக்கிறீங்க, நல்லா அரசியல் பண்றீங்க. ஆனா பாருங்க, இத்தனைக்கு அப்புறமும் அதே கங்கையில குளிச்சு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்ற பைத்தியக்கார சங்கிங்க இருக்கதான் செய்யறாங்க. சரி, எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்க லைனா வருவீங்களே, இப்ப சொல்லுங்கடா, எங்கடா போச்சு அந்த 37,395 கோடி? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.